எங்க டிராக்டர்ல எவ்வளவு ஹைட்ராலிக் ஆயில் ஊத்தினாலும் நிக்க மாட்டேங்குது தம்பி, ஆயில் கம்மி ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. நானும் டிப்பரை செக் பண்ணி பார்க்கையில ஹைட்ராலிக் பம்பு ஓவரா சீல் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் டிரைவர் ஆப்ரேட் பண்ணும்போதும் அரை லிட்டர் ஆயில் வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பம்பை கட்டிட்டு ஃபுல்லாக மண்ணெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த நெட்டை கலெக்டாக ட்ரை பண்ணோம். ஆனால் நெட்டு அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகலைங்க. ஏற்கனவே உள்ளவங்க இதில் இருக்க அந்த ஓரிங் இருக்கும், அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க போட்டிருக்கு. எரால்டிட்டை போட்டு டைட் வச்சுட்டாங்க போட்டிருக்கு. சுத்தமாக நவுரலைங்க. ஒரு வழியாக ஹைட்ராலிக் பிஸ்டன் எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட்டை லூஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி நெட்டை லூஸ் பண்ணும்போது ஹைட்ராலிக் பிஸ்டன் எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படி ஆனிச்சுன்னா சீக்கிரமாக மறுபடியும் சீல் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சீல் எல்லாம் எடுத்துட்டு புது சீலை மாத்த போறோம். பிஸ்டன்ல அங்கங்க துரு இருந்துச்சு, அதை டீசல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிட்டு இப்ப நான் மாட்டிட்டேங்க. அடுத்தது கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னா, வண்டியை டிப்பர் மாட்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு சைடா இழுக்குது தம்பினாரு. அதுக்கு காரணம் கட்டெல்லாம் ஒதுங்கி இருந்துச்சு. அதை சரி பண்ணி கட்டு போல்ட்டு எல்லாத்தையுமே டைட் வச்சுட்டோங்க. எல்லா வேலையும் முடிச்ச உடனே வாடிக்கையாளருக்கும் என் வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.